ஆர்பிஐல இவ்வளோ பெரிய பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா சார்? சர்டன்லி சார், சர்டன்லி. நான் வந்து இது இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்ததுக்கப்புறம் இந்த ஆர்பிஐ எக்ஸாம் வந்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம். ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணும்போது 40 போஸ்ட்டு தான். ஸோ ஆல் இண்டியாவில் 40 போஸ்ட்டில் நம்ம தேர்ந்து வந்திருக்கோம்னா நம்ம டெஃபினட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த பரீட்சை எழுதுகிறாங்க, இப்போ லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. அதில் நம்ம டாப் 40 பேரில் வர முடியும் என்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து அதை கண்டிப்பாக பண்ண முடியும், நம்மளால் எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. இப்போ டெக்னாலஜி அதுதான் ஒரு மெயின் ஒரு ஃபேக்டர். காலங்காலமாக நம்ம பார்த்தோம்னா பிளைண்ட்னா பிரெயில் தான் படிக்கணும், பிரெயிலில் தான் படிப்பாங்க. இப்போ அந்த ஸ்டீரியோ டைப் போய் கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸு, ஸ்கேனர்ஸு இதெல்லாமே அட்வான்ஸாக ஆனதுனால நார்மலாக ஒரு பர்சன் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம கேட்டு பண்ண முடியாது. சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து சைட்டட் ஹெல்ப், மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படுறதே தவிர நம்மளாலையும் ஒரு பிளைண்ட் பர்சனால் கூட நார்மல் ஒரு பர்சன், சைட்டட் பர்சன் வேலை பார்க்கக்கூடிய மிச்ச விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுது. அதனால டெஃபினெட்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு சார்? இப்போ நீங்க விஷுவலி இம்பேர்ட் என்ன இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்காரு, இவருக்கு நம்ம கீழே நம்ம வேலை செய்யணுமா அப்படின்ற அந்த ஈகோஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஒர்க் என்வாயர்மெண்ட்ல அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண இருந்ததா சார்? நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரிசர்வ் பேங்க்கில் இருக்கேன். நான் வந்து 4 சென்டர்ஸில் வேலை பார்த்துருக்கேன். ஹைதராபாத், நாக்பூர், சென்னை, பாம்பே, இந்த மாதிரி பல சென்டர்ஸில் வேலை பார்த்துருக்கேன். ஐ திங்க் பியாண்ட் அ பாயிண்ட் இன் டைம் எல்லாருமே நமக்கு வந்து ஒரு ஆதரித்து ஒரு டீமாக தான் மூவ் ஆகுமே தவிர நம்மளால் என்ன முடியறது, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு இன்ஸ்பயர் அண்ட் அடாப்ட் டு வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் மற்றவங்க சர்டன்லி அந்த நம்மளால் எதுவும் முடியலையோ அதை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ மோர் லைக் அ டீம் என்வாயன்மெண்ட் வேர் வி ஒர்க் சார். ஸோ பிளைண்ட்னஸ்னு அந்த ஒரு இம்பெடிமெண்ட் அப்படி இது ஆகிறது இல்லை சார். பார்வையற்றவங்க எப்பவுமே மற்றவங்க கிட்ட இருந்து அந்த உதவி பெறுறதுல தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பார்வையற்றோர் வந்து கடந்த பல ஆண்டுகளாக 53 வாட்டி இரத்த தானம் பண்ணியிருக்காரு. திரு பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைத்துவோம். பிளட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுது? வாழ்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடிய யாரோடையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய ரத்தத்தை கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஆயுள் காலம் நீடிக்க தான் போகுது. அதனால் அந்த ரத்தம் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம ரத்தம் திறந்துறதுனால அதை நான் கொடுக்கறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்வையற்றவங்களால குடும்பம் நடத்த முடியுமா? அவங்களால அன்றாட குடும்பங்களில் ஏற்படுற சவால்களை அவங்களால சந்திக்க முடியுமா? அவங்களால வந்து மற்றொரு குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்த முடியுமான்லாம் நிறைய கேள்விகள், நிறைய ஐயப்பாடு, இப்ஸ் அண்ட் பட்ஸ் வேர் தேர். பட் இங்கே ஒரு கப்புள், பியூட்டிஃபுல் கப்புள் ஃப்ரம் நாமக்கல், குமாரவேல் அண்ட் சுகன்யா. அவங்களால மற்றவர்களுக்கு இணையாக திருமண வாழ்க்கையை, குறிப்பாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. கல்யாணம் ஆனது எல்லாமே இண்டிபெண்டாக எல்லாமே பண்ண முடியுது. இந்த குழந்தை அப்படின்றதப்ப இன்னுமே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. குழந்தையும் நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு இது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள், இவங்களோட பெற்றோர் எல்லாரிடையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டாலும் எங்களாலையும் எல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுது அப்படின்றது மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களோடது வந்து ஒரு காதல் திருமணம். 3 ஆண்டுகள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் சொன்னார காதல் லவ்ல, நீங்க சொன்னீங்களாமா சார்? 2 பேர் மைண்ட்லயும் இருந்தது, 2 பேருமே அதை எதிர்பாராம ஷேர் பண்ணிக்கிட்டோம் சார். வீட்டுக்காரர் பிடிக்குமா, உங்க பாப்பா பிடிக்குமா? 2 பேரையும் தானே சார் பிடிக்கும். அப்படியா? 2 பேருமே எனக்கு 2 விதமான கண்கள் மாதிரி, அவ்வளவுதான். அம்மா, நீங்க இப்ப வந்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றீங்க இல்லையா? எஸ் சார். அப்போ நீங்க ஃபேமிலியும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணுறீங்கம்மா? இனிஷியலாக நான் கன்சீவாக இருக்கும்போது அது ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணார், பேரண்ட்ஸும் எனக்கு எங்கள் அம்மா எல்லாம் கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் நான் ரெண்டுமே நல்ல விதமாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் சார் இது வரைக்கும்.
இப்போ உங்களால உங்க பாப்பாவை பார்க்க முடியாது இல்லையா, உங்களுக்கு பார்வை இல்லை. இப்போ உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்றீங்க? ஹவு டு யூ ஃபீல்? இப்போ யாராவது சொல்லுவாங்களா? இப்போ வந்து நம்ம என்னையும் கேட்பாங்க, சார் உங்களால் எனக்கு குழந்தை பிறந்தவொடனே எல்லாரும் சொன்ன உங்களால் பார்க்க முடியும், எப்படி நீங்கள் குழந்தைய வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு அது மாதிரி கேட்பாங்க இல்லையா? உங்களை அந்த மாதிரி சார் என்னோட பையனை பற்றி நானே நிறைய கேட்பேன். நீங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து அவன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், அவனை இப்படி இருக்கானா பாருங்கள், இப்படி பண்ணுறானா பாருங்கள், நான் அவங்கள நிறைய டார்ச்சர் பண்ணுவேன். அவன் சேஃபாக இருக்கணுன்றதுனால நான் வந்து நிறைய கேட்பேன், அவன் எப்படி இருக்கான், அவன் கோல்டு அவனுக்கு அடிக்கடி நிறைய அஃபெக்ட் ஆகுன்றதுனால நிறைய விஷயங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணி என் பையனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் சார். சார் சொன்ன மாதிரி திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். எல்லா பார்வையிட்டரும் முக்கியமாக பெண்கள் திருமணத்தை ஒதுக்கக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பான முறையில் திருமணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நானும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் பண்ணிவிட்டு இப்போ ஐடிபிஐ வங்கியில் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு பேங்க்ல இஸ் ஒர்க்கிங் as a customer executive officer. Just see how this family, this is such a role model. ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலி அந்த அளவுக்கு ஒரு cohesive யூனிட்டா they are able to take it forward.